சகரியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். சகரியா 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். திரும்ப வாசிக்கலாமா? அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். திறக்கப்பட்ட ஊற்று என்கிற தலைப்பில் நம்மளுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். திறக்கப்பட்ட ஊற்று என்கிற தலைப்பின் கீழே கொஞ்ச நேரம் வசனங்களை நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தர் உதவி செய்வோம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அந்நாளிலே அப்படிதான் ஆரம்பிக்கிறார். அந்நாளிலே ஒரு ஊற்று உண்டாயிருக்கும், திறக்கப்பட்ட ஒரு ஊற்று. எதற்காக இந்த திறக்கப்பட்ட ஊற்று? அழுக்கையும் பாவத்தையும் நீக்குவதற்காக. இந்த ஜனத்தின் மேல் இருந்த பாவம், இந்த ஜனத்தின் மேல் இருந்த அழுக்குகள், அது ஸ்பெசிபிக்கா ஒரு குடும்பத்தை குறித்து பேசுகிறார். தாவீதின் குடும்பத்தாருக்காக, தாவீதின் குடும்பத்தாருக்காக. அப்ப தாவீதின் குடும்பத்தாருக்காக ஒரு ஊற்றை திறப்பேன்னு சொல்றான். திறப்பேன்னு சொன்னதோடு நிப்பாட்டல, அந்த ஊற்று பாவத்தையும் அழுக்கையும் நீக்கி போடுகிறது. இந்த கால வேளையில ஆண்டவர் நமக்காய் திறக்கிற ஊற்று, ஆண்டவர் நமக்காய் திறந்து வைத்திருக்கிற ஊற்று சாதாரணமானது அல்ல. அழுக்கையும் பாவத்தையும் நீக்கக்கூடியது, அழுக்கையும் பாவத்தையும் நீக்கக்கூடியது. அந்த வார்த்தைக்கு ஏற்கனவே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு அர்த்தம் சொன்னேன். இந்த அழுக்கு என்கிற இந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்ட எபிரேய வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் சொல்லுகிறார்கள். ஒரு மாதவிடாய் காலத்தில் ஒரு வஸ்திரத்தில் அது படும்போ எப்படி ஒரு கரையை காட்டுமோ அது போலான, அதுக்கு ஒத்த ஒரு கரை, அழுக்குதான் இந்த சகரியா 13:1 சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரண அழுக்கை துணி துவைக்கும் போது அல்லது சவுக்காரத்தினாலேயோ காரத்தினாலேயோ வேதாகமத்தில் சொல்லப்பட்ட காலத்தில் அடித்து துவைக்கும் போதோ மாறிவிடும். ஆனா இப்ப கர்த்தர் சொல்றார், இந்த அழுக்கு ஆமை துவைக்கிறதுனால மாறாது, அடிச்சு துவைக்கிறதுனால மாறாது. இந்த கரை மாற வேண்டும் என்றால் ஊற்று திறக்கப்படணும். ஊற்று திறக்கப்படாமல் இந்த கரை மாறாது. ஊற்று திறக்கப்படாமல் இந்த கரையும் இந்த பாவம் விலகாது. அதனால கர்த்தர் சொல்றாரு, தாவீதின் குடும்பத்தாருக்காக ஒரு ஊற்று கடைசி நாட்களில் உண்டாயிருக்கும், உண்டாயிருக்கும். இந்த கால வேளையில் இந்த 8வது மாதத்தினுடைய கடைசி பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய அழுக்கையும் நம்முடைய பாவத்தையும் நீக்க கர்த்தருடைய ஊற்று இந்த நாட்களில் நமக்காய் திறந்திருப்பதாக, நமக்காய் திறந்திருப்பதாக, கர்த்தருடைய ஊற்று நமக்காய் திறக்கப்பட்டிருப்பதாக. அந்த வார்த்தை அழகா இருக்கு. திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். இந்த கால வேளையிலே நமக்காக ஒரு திறக்கப்பட்ட ஊற்றாய், அடைக்கப்பட்ட ஊற்றாய் அல்ல, திறக்கப்பட்ட ஊற்றாய், அடைக்கப்பட்ட ஊற்றாய் அல்ல. நம்முடைய குடும்பங்களுக்காய், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுக்காய் ஒரு திறக்கப்பட்ட ஊற்றாய் கர்த்தருடைய ஊற்று புறப்படுவதாக. அது தாவீதின் குடும்பத்தாருக்காக, தாவீதின் வீட்டுக்காக, அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதின் குடும்பத்திற்காக, மகிமையை சுமந்த தாவீதின் குடும்பத்திற்காக, ராஜ்யத்தின் செங்கோலை சுமந்த தாவீதின் குடும்பத்திற்காக, கால காலமாய் ஆலயத்தையும் ஆலயத்தின் ஆசாரியர்களையும் பாதுகாக்கிற தாவீதின் குடும்பத்திற்காக ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். இந்த கால வேளையிலே அப்படிப்பட்ட ஒரு ஊற்றை கர்த்தர் நமக்காய் திறந்து நம்மை நடத்துவாராக. நான் ஒரு சில காரியங்களை கொஞ்சம் வேகமாய் சொல்லி கடந்து போகிறேன். அழுக்கு என்ன செய்யும் என்று ஒரு 4 காரியத்தை சொல்லிவிட்டு, இந்த அழுக்கு தாவீதின் குடும்பத்தை எப்படியெல்லாம் பாதித்தது என்று ஒரு 4 காரியத்தை சொல்லிவிட்டு, இந்த அழுக்கை நீக்குவதற்கு தேவன் காட்டின வழிகள் என்ன என்பதையும் நான் சொல்லி கடந்து போகிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அழுக்கு என்ன செய்யும்? அழுக்கு என்ன செய்யும்? ஆமே, இந்த அழுக்கை குறித்து இங்கு வாசிக்கிறோமே, ஊற்று திறக்கப்படுற அளவுக்கு
இந்த அழுக்கு என்ன செய்யும்? பொதுவாய் வேதத்திலிருந்து ஒரு 4 வார்த்தைகளை நான் சொல்றேன். ஒரு வசனத்தை வாசியுங்கள். லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 31வது வசனம். லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல இருந்து ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி கடந்து போகிறேன். லேவியராகமம் 15:31. இஸ்ரவேல் புத்திரர் என்னுடைய வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி இப்படி நீங்கள் அவர்கள் தீட்டுகளுக்கு அவர்களை விலக்கி வைக்க கடவீர்கள். இந்த வசனத்தை திரும்ப வாசியுங்க. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் நடுவே இருக்கிற என்னுடைய வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி தங்கள் தீட்டுகளால் சாகாதபடிக்கு இப்படி அவர்கள் தீட்டுகளுக்கு அவர்களை விலக்கி வைக்க கடவீர்கள். லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்தில் இருந்து ஆண்டவர் தீட்டுப்பட்ட காரியங்களை குறித்து பேசுறார். அழுக்கான காரியங்கள் எதெல்லாம் தீட்டு, எதெல்லாம் அழுக்கு என்று பேசிக்கொண்டே வருகிறார். அப்படி பேசிக்கொண்டு வரும்போதுதான் ஆவியானவர் இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு. இதுல இருந்து நான் 3 காரியத்தை நான் பிரிச்சு காட்டுறேன். ஒண்ணு, அழுக்கு ஒருவன் மேல வரும்போ, ஒரு குடும்பத்துல ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில அழுக்கு வரும்போ முதலாவது தனிமைப்படுத்தப்படுவான். அழுக்கு யார் வாழ்க்கையில வருதோ அவன் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போயிடணும். ஒரு மனுஷன் தீட்டுப்படுவான், ஆனால் ஏதோ ஒரு காரியத்தினால அவன் தீட்டுப்படுகிறான்னு வச்சுக்கோங்க, அழுக்குப்பட்டவன் பாளையத்தை விட்டு புறம்பே போகணும். சில நேரம் சாயங்காலம் வரைக்கும் இருக்கலாம், சில நேரம் 7 நாள் இருக்கலாம், சில நேரம் 3 நாட்கள் இருக்கலாம். அது அழுக்கை பொறுத்து இருக்கிறார். அப்போ அழுக்கு ஒரு மனுஷன் வாழ்க்கையில வரும்போ அவன் தனிமைப்படுத்தப்படுகிறான், தன் குடும்பத்திலிருந்து தனிமைப்படுத்தப்படுகிறான். யார் ஒருவன் தனிமையை விரும்புகிறானோ அல்லது யார் ஒருவன் தனிமையிலே அதிக நேரம் இருக்கிறானோ அவன் ஏதோ ஒரு அழுக்கில் சிக்கி இருக்கிறான். அந்த அழுக்கு அவனை தனிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ஜெபிக்கிறதுக்கு வர முடியாது, ஆராதிக்க வர முடியாது, குடும்ப ஜெபத்தில் உட்கார முடியாது, தேவ பிரசன்னத்தை விரும்ப முடியாது. தனிமை 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 தனிமையாய் கொண்டே இருக்கும். அப்ப தனிமை ஒருவன் மேல் இருக்கிறது என்றால் நாம் கண்டிப்பாய் புரிந்து கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு அழுக்கு அவன் மேல் இருக்கிறது. அதனாலதான் அவன் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறான். ஏனென்றால் அழுக்கு தனிமைப்படுத்தும். இரண்டாவதாக, அழுக்கு வரும்போது ஆலயத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஒரு மனுஷன் மேல அழுக்கு வரும்போ அவன் ஆலயத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஏன்? அவன் தேவ பிரசன்னத்தை தைரியமாய் பார்க்க முடியாது. ஒருவன் தீட்டுப்படுவானால், அழுக்குப்படுவானால் அவன் பாளையத்துக்கு புறம்பே தான் இருக்க வேண்டும். பாளையத்துக்கு வெளியே இருக்கணுமே தவிர அவன் ஆராதிக்க நினைத்தாலும் ஆராதிக்க முடியாது. பிரசன்னத்துக்குள் வர விரும்பினாலும் பிரசன்னத்துக்குள் வர முடியாது. ஏனென்றால் அந்த தீட்டு அவனை ஆலயத்தை விட்டு தள்ளி கொண்டு போகிறது. அதனாலதான் பாவம் வரும்போ, இருதயத்தில் அழுக்கு வரும்போ, கசப்பு வரும்போ நம்மளால் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து விடுதலையாய் ஆராதிக்க முடிவதில்லை. ஆலயத்துக்குள்ள இருந்தா கூட தேவ பிரசன்னத்துல அவருடைய மகிமையை காண முடியவில்லை. ஏன்? அழுக்கு தேவ பிரசன்னத்தை விட்டு தள்ளி கொண்டு போகிறது. மூன்றாவது, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அழுக்கை நீக்குவதற்கு நம் தேவன் கையில் நம்மை ஒப்புக் கொடுக்காவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? பரிசுத்த ஸ்தலம் தீட்டுப்படும். பரிசுத்த ஸ்தலம் அழுக்க நீக்கவே இல்லை, அழுக்கோட வாழ்றோம்னா நான் வந்து உட்கார்ற பரிசுத்த ஸ்தலம், நான் வந்து உட்கார்ற ஆராதிக்கிற பரிசுத்த ஆலயம் தீட்டுப்படுகிறது. ஒரு மனுஷன் மேல, ஒரு குடும்பத்தின் மேல அழுக்கு பெருக 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 அழுக்கின் வாசனை வீச ஆரம்பிக்கிறது. அழுக்கு பெருக பெருக பாவ சாயல் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அப்ப பாவ சாயல் வெளிப்படும் போது என்ன நடக்கும்? இப்போ நான் ஒரு பாவம் செய்கிற மனிதனா இருந்தால் அல்லது பாவத்தில் வாழ்ற விசுவாசியா இருந்தால் என் கூட இருக்கிற சக விசுவாசியவும் என் பாவத்துக்குள் இழுத்து செல்லுவேன். நான் பொய் சொல்லுகிறவனாய் இருந்தால் என் கூட இருக்கிற சக விசுவாசியவும் பொய் சொல்லுகிறவனாய் மாற்றுவேன். நான் சண்டை போடுகிறவனாய் இருந்தால் என் சக விசுவாசியும் சண்டை போடுகிறவனாய் மாற்றுவேன். ஏன்? பாவம் மற்றவர்களை பற்றி இழுக்கிறது. அப்போ ஒரு ஆலயத்துக்குள்ள, ஒரு சபைக்குள்ள எப்ப தீட்டு வருகிறது? அழுக்கு சுத்திகரிக்கப்படாமல் இருக்கும்போ அந்த அழுக்கு ஒரு கெட்ட வாசனையை வெளிப்பட்டு ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறது. நாலாவது, ஒன்று தனிமைப்படுத்தப்படுகிறான், 2 ஆலயத்துக்குள் பிரவேசிக்க முடியாது, பிரசன்னத்தை இழக்கிறான். 3 அவனால் பரிசுத்த ஆலயம் தீட்டுப்படுகிறது. 4 அவன் குடியிருக்கிற தேசம் தீட்டுப்படும். அவன் குடியிருக்கிற தேசம் தீட்டுப்படும். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்க. லேவியராகமம் 18:26. இந்த அருவருப்புகளை எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த
அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினால தேசம் தீட்டாயிற்று. 25 ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பே, தேசம் தன் குடிகளை கக்கி போடும். கவனிச்சிருக்கிறீங்களா? சில நேரம் வெள்ளத்தினால் அழிவு வரும்போ, நிலநடுக்கத்தினால் அழிவு வரும்போ, மிகப்பெரிய பாதிப்புகள் வரும்போ தேசம் என்ன சொல்லுகிறது? அந்த தேசம் செய்த பாவம், அந்த நாட்டில் வளர்ந்த பாவம். ஆமா, அப்போ ஒரு இடத்துல வெள்ளம் வரும்போ, அழிவு வரும்போ, மக்கள் செத்து மடியும்போ என்ன சொல்றோம்? உலகம் பாவம். அந்த ஊர்ல பாவம் பெருகிருச்சு, அதனால அழிவு வருது. அப்போ பாவம் பெருகும்போ தேசமே தன் ஜனத்தை கக்கி போடுகிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அக்கிரமம் எங்க பெருகுதோ, பாவம் எங்க பெருகுதோ, அந்த தேசம் தீட்டுப்படுகிறது. அந்த தேசத்தின் ஆவிகள் செயல்படுகிறது, பாவத்தின் வல்லமைகள் செயல்படுகிறது, அழுக்குகள் செயல்படுகிறது. நான் அந்த தேசம் இடத்துல குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியானால் நான் ஒருவன் அழுக்கடையும் போ அவன் குடும்பம் தீட்டுப்படுகிறது, அந்த எல்லைகள் தீட்டுப்படுகிறது. அப்ப பாத்தீங்களா, சாதாரணமானது அல்ல அழுக்கு என்பது. அழுக்கை விட்டுவிட்டா, அழுக்கை சுத்திகரிக்காம விட்டுட்டா, அழுக்கு என் குடும்பம் முழுவதும் தீட்டுப்படுத்தும். என் வீட்டுக்குள்ளே வாழ விடாது, குடும்பத்தில் வாழ விடாது. அதே வீடு வெறுப்பா இருக்கும், அதே வீடு சமாதானமற்று இருக்கும், அதே வீடு பார்க்க பிடிக்காது. ஏன் பிடிக்காது? அது அக்கிரமத்தினால நிரம்பினதுனால அதற்குள் ஒருவரையும் வாழ விடாது. அப்போ அழுக்கு சுத்திகரிக்கப்படணும். அதனால்தான் சகரியா 11:1 சொல்றாரு, அழுக்கையும் பாவத்தையும் நீக்க ஆண்டவர் தாவீதின் குடும்பத்திற்காக திறக்கப்பட்ட ஊற்றை உண்டாக்குவார். இந்த ஊற்று தண்ணீர் பாயலன்னா அழுக்கு மேற்கொண்டுட்டே இருக்கும். ஊற்று தண்ணீர் கழுவப்படலன்னா ஏன் ஊற்று தண்ணீர் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? இந்த லேவியர் ஆகமத்தில் நாம் வாசித்த இந்த பகுதியெல்லாம் பாருங்க, இவர்கள் சுத்திகரிக்கப்படுவதற்காக ஊற்று தண்ணீரை பயன்படுத்தினார்கள். ஊற்று தண்ணீர். யாரெல்லாம் தீட்டு நீங்க தங்களை சுத்திகரிக்க வந்தார்களோ அவர்கள் மேலெல்லாம் ஊற்று தண்ணீரில் ஈசோப்பு தழலை முக்கி அதுல சுத்திகரிக்கக்கூடிய சாம்பலை போட்டு அதை எடுத்து தெளித்தான் ஆசாரியன். அப்ப ஊற்று தண்ணீர் தான் தீட்டை சுத்திகரிக்கிறது, அழுக்கை சுத்திகரிக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, அழுக்கை சுத்திகரிக்க ஆண்டுடைய ஊற்று திறக்கப்படணும். கால வேளையில நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் இணைச்சிட்டே வரணும். தனிமையில் இருக்கிறேனா? தேவ பிரசன்னத்தை உணர முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறேனா? என் நிமித்தம் தேவ சபை, தேவனுடைய சமூகம், தேவனுடைய சபை பாதிக்கப்படுகிறதா? அல்லது என் நிமித்தம் என் குடும்பம் பாதிக்கப்படுகிறதா என்பதை நாம் நிதானிக்கணும், சிந்திக்கணும். அப்படி இருக்குமானால், இதில் ஏதோ ஒரு காரியத்தில் நாம் சிக்கியிருப்போமானால் நம்முடைய அழுக்குகள் நீங்க தேவனுடைய சமூகத்தில் அழணும், போராடணும். அழுக்கு நீங்க கேட்கணும், ஆண்டவரே என் அழுக்கு நீங்க என்னை சுத்திகரியும், என் அழுக்கு நீங்க என்னை பரிசுத்தமாக்கும், என் அழுக்கு நீங்க என் வாழ்க்கையை மாற்றும் என்று நம் தேவன் கையில் நம்மை ஒப்பு கொடுப்போமானால் நம்முடைய அழுக்குகள் நீங்க நம்மை சுத்திகரிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுது, திறக்கப்பட்ட ஊற்று சாதாரணமானதல்ல. எவ்வளோ பெரிய மனிதனுடைய அழுக்கையும் எவ்வளோ பெரிய மனிதனுடைய அசுத்தங்களையும் நீக்கி போடுகிறது. தனிமைப்படுத்தப்பட்டவனை பிரசனத்துக்குள் கொண்டு வருகிறது. பிரசனத்தை இழந்தவனை தேவ பிரசனத்தோடு இணைக்கிறது. ஆலயத்தை தேவ பிரசனத்தினால் நிரப்புகிறது. குடும்பங்களை தேவ பிரசனத்தினால் நிரப்புகிறது. அப்படியானால் அழுக்கு நீக்கப்பட ஊற்று வேணும். ஊற்று பாயதான் அழுக்குகள் நீக்கப்படுகிறது. ஊற்று பாயதான் தேவ பிரசன்னத்தை நம்மளால உணர முடியும். ஊற்று பாயதான் கர்த்தரோடு இருதயங்கள் இணையும். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அழுக்கு என்ன செய்யும் நான் சொல்லி முடித்தேன். அடுத்ததாக, அழுக்கு தாவீதின் குடும்பத்தை எப்படியெல்லாம் பாதித்தது அது தெரியணும் இல்லையா? ஏன்னா தாவீதின் குடும்பத்தாருக்காகத்தானே திறக்கப்பட்ட ஊற்றுன்னு சொன்னாரு. அப்ப இந்த அழுக்கு தாவீதின் குடும்பத்தாரை எப்படி பாதித்தது? தாவீதின் குடும்பத்தார் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய அழுக்கு என்ன செய்தது? நிறைய சொல்லல, ஒரே ஒரு வசனத்திலிருந்து நான் கொஞ்சம் விளக்கி காண்பிக்கிறேன். ஆமோஸ் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 1071வது பக்கம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம்.
விழுந்து போன, விழுந்து போன தாவீதின் கூடாரம் அப்படின்னா, இந்த கூடாரம் ஒரு காலத்தில் நல்லா இருந்துச்சு, இப்ப விழுந்து போய் கிடக்கிறார். இந்த வசனத்திலிருந்து ஒரு 4 விஷயத்தை நான் சொல்றேன், நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. விழுந்து போன தாவீதின் கூடாரம், திறப்புகள் திறந்து கிடக்கிறது, பழுதாய் கிடக்கிறது, இப்படிதான் வாசிக்கிறோமே. அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும்? ஒரு 4 காரியம் சொல்றேன். 1, இந்த நகரம் முற்றுகை போடப்பட்டது. அழுக்கு என்ன செய்தது பாருங்க. இந்த எருசலேம் நகரத்துக்குள், தாவீதின் குடும்பத்துக்குள் அழுக்கு வந்தபோ, அந்த அழுக்கு என்ன செய்ததுன்னா நகரத்தை முற்றுகை போட வைத்தது. முற்றுகை போட வைத்தது. 2, ஆயுதங்களால் தாக்கப்பட்டது. அலங்கங்கள் ஆயுதங்களால் தாக்கப்பட்டது. 3, ஆயுதத்தின் வலிமையினால் திறப்புண்டாயிற்று, உடைந்தது, கதவுகள் உடைந்தது, சுவர்கள் உடைந்தது, வழி உண்டாயிற்று உள்ள போறதுக்கு. 4, கூடாரங்கள் அழிக்கப்பட்டது. அழுக்கு என்ன செய்தது தாவீதின் வீட்டை? இந்த 4 விஷயமும் தாவீதின் குடும்பத்தில் நடந்தது. தாவீதின் குடும்பம் விழுந்து போன தாவீதின் கூடாரம் வாசிக்கிறோம் ஆமோஸ் 9:12. சும்மா ஒரு கூடாரம் விழாது, எடுத்த உடனே ஒரு கூடாரத்தை அழிக்க முடியாது. ஏனென்றால் கூடாரங்கள் இருப்பது எல்லாமே நகரத்துக்குள், அரணான பட்டணத்துக்குள். தாவீது இருந்தது சீயோன் பட்டணத்தில், எருசலேம் நகரத்தில் இருந்தான். மலைகளால் சூழப்பட்ட நகரம், மலைகளுக்கு மேல இருக்கிற நகரம், எதிரிகளால் தாக்க கூட முடியாது. இந்த சீயோன் பட்டணத்தை பிடிப்பதற்காக தாவீது பிரயாசப்பட்ட போது அன்னைக்கு இருந்த சிலர் அதை தடுத்தார்கள். ஜெயிக்க முடியாத காலத்தில் தாவீது தந்திரமா எப்படியாவது பிடிக்கும் நினைத்தான். அதனால அவர்கள் கீகோன், அந்த ஊற்றிலிருந்து வர்ற அந்த தண்ணி வர்ற ஒரு பைப் இருந்தது, ஒரு வழி இருந்தது, அதன் வழியாய் மேலே ஏறி போய் யோவாப்பும் அவனுடைய ஆட்களும் பிடித்தார்கள். சீயோன் நகரத்தை பிடித்து ஜெயம் எடுத்து தாவீதுக்கு கிஃப்டா கொடுத்தார்கள். தாவீது தன் நகரத்தை அங்கேயே ஸ்தாபித்தான். அது மாத்திரமல்ல, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து அந்த சீயோன் நகரத்தில் வைத்தான் தாவீது. தாவீது பிரயாசப்பட்டு சம்பாதித்த ஒரு நகரம். அங்கிருந்து பார்த்தா ஒட்டுமொத்த இஸ்ரவேலையும் பார்க்கிற அளவுக்கு உயரமான மலைகள் நிறைந்த பட்டணத்தில் இருந்தது, அரணான பட்டணத்தில் இருந்தது. அப்படின்னா சாதாரணமாய் கூடாரங்கள் விழ முடியாது. இப்போ இந்த பட்டணத்தை வீழ்த்துவதற்கு சத்துருக்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள் அப்படின்னா, சத்துருக்கள் செயல்படுவதற்கு காரணமாக இருந்ததே அழுக்குதானே. நான் ஏற்கனவே சொன்னேன், அழுக்கு தனிமைப்படுத்தும், அழுக்கு ஆலயத்துக்குள் பிரவேசிக்க விடாது, அழுக்கு பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தும், அழுக்கு குடும்பத்தை அல்லது தேசத்தை தீட்டுப்படுத்தும் இல்லையா? அப்போ இவர்கள் அழுக்கில் திரும்ப திரும்ப புரள ஆரம்பித்தார்கள். தாவீதுக்கு பிறகு வந்த ராஜாக்கள் எல்லாம் பாவத்திலேயே வாழ ஆரம்பித்தார்கள், பாவத்தை நடப்பிக்க ஆரம்பித்தார்கள். காலங்கள் போக 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 எருசலேம் பாவத்தால் நிரம்பி இருந்தது, அக்கிரமங்களால் நிரம்பி இருந்தது. தீர்க்கதரிசிகளை அனுப்பி பார்த்தார், நியாயாதிபதிகளை அனுப்பி பார்த்தார். ஆண்டவர் சொல்வதை எவரும் கேட்கிற மனப்பக்குவத்தில் அன்னைக்கு இல்லை. ஒரு பிரதான ஆசாரியன் போய் சொன்னாரு, ஆசாரிய பையன் ஒரு தீர்க்கதரிசி ராஜாவை பார்த்து சொன்னார், ஐயா இப்படி செய்யாத, கர்த்தருக்கு பிடிக்கல, இப்படி நியாயக்கேடு செய்யாதுன்னு சொன்னப்போ அந்த பலிபீடத்துக்கு முன்ன வச்சு அந்த தீர்க்கதரிசியை ஒரு ராஜா கொண்டு போட்டான். யூத ராஜாக்கள் அவ்வளவு கடினமாய் இருந்தார்கள். உசியா என்கிற ராஜா ஆலயத்துக்குள் பிரவேசித்து, நான் ஆராதிப்பேன், நான் தூபம் காட்டுவேன் என்று சொல்லி உள்ள போய் தூபம் காட்ட போய் குஷ்டரோகியானான். ஆசா என்கிற ராஜா கடைசி காலங்களில் கர்த்தரை அல்ல பரிகாரியை தேடினான் என்று வாசிக்கிறோம். கர்த்தரை தேட மறுத்தான். எசேக்கியா என்கிற ராஜா கடைசி காலங்களில் தேசத்தை பாபிலோன் அடிமையாய் கொண்டு போவான் என்று சொன்ன போது, அது என் காலத்தில் நடக்காது அல்லவா என்று சொல்லி அந்த இடத்துல ஜெபிக்கவோ உபவாசிக்கவோ மனதில்லாதிருந்தான். இன்னும் அநேக ராஜாக்கள் தேவ பிரசன்னத்தை இழப்பதற்கும் தேவனை தேசத்தை விட்டு வெளியே கொண்டு போவதற்கு என்னெல்லாம் செய்ய முடியும் அதெல்லாம் செய்தார்கள். மனாசே, ஆமோன், இந்த ராஜாக்கள் எல்லாரும் அதிகமான விக்கிரகங்களை தேசத்துக்குள் கொண்டு வந்தார்கள். அழுக்கு பெருகினது, பாவம் பெருகினது. பெருக ஒரு கட்டத்தில் சத்துருக்கள் அரணை மேற்கொள்ள வந்தார்கள், படையெடுத்து வந்தார்கள், முற்றுகை போட்டார்கள். நான் ஒரு 4 காரியத்தை சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில சாத்தான் நம்மை மேற்கொள்ளுகிறான் என்பதற்கு 4 அடையாளங்கள் சொல்றேன். 1, அரண்கள் முற்றுகை போடப்பட்டது இல்லையா? அரண்கள் முற்றுகை போடப்பட்டா வீட்டுக்குள்ள
பஞ்சம் வரும். வீட்டுக்குள்ள என்ன வரும்? பஞ்சம் வரும். வாசல்கள் அடைபடும். வாசல்கள் அடைபடும் போதும், வீட்டுக்குள்ள பஞ்சம் வரும் போதும் ஒரு சபை புரியணும். ஆட்டோமேட்டிக்கா என் வாழ்க்கையில சத்துரு அரணை மேற்கொள்ளும்படி அவன் தந்திரமாய் எழும்பி இருக்கிறான். என் அரணை மேற்கொள்ளும்படி சாத்தான் போராடுகிறான் என்பதை ஒரு சபை புரிந்து கொள்ளணும். வாசல்கள் அடைக்கப்படுகிறது, வீட்டுக்குள்ள பஞ்சம் வருது, தேவைகள் சந்திக்கப்படல, ரொம்ப நெருக்கடியா இருக்கிறது, கஷ்டமான சூழ்நிலை சமாளிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா சபை புரியணும். ஆண்டவரே என் அரணை காப்பாற்றும், என் அரணில் எழுந்தருளும் என்று சொல்லி சபை ஜெபிக்க வேண்டும். எசேக்கியா என்கிற ராஜா தன் அரணை முற்றுகை போட்ட அந்த சனகரிப் என்கிற மனிதனுக்கு விரோதமாய் தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசித்து, ஆண்டவரே பிள்ளை பேரு நோவுகிறது, பெறவோ பலனில்லை, எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே, ராஜ்யங்களை ஆளுகிறவர் நீரே, தேசத்தை ஆளுகிறவர் நீரே. அவன் சொல்றது கரெக்ட் தானே? சமாரியா அவன் கையில சிக்கிருச்சு, பெரிய பெரிய நகரங்கள், பெரிய பெரிய தெய்வங்கள், அவன் சொல்ற எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்துட்டான். ஆனா அவைகள்லாம் கல்லு தானே, மண்ணு தானே. நீரோ ஜீவனுள்ளவர், நீரோ ஜீவாதிபதி, எழுந்தருளும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் போய் கதறி அழுதான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னார், இந்த சனகரிப் என்பவன் தேசத்துக்குள் வரமாட்டான், உன் அரணை சுற்றி கொத்தளம் கட்ட மாட்டான், எந்த வழியா வந்தானோ அந்த வழியா திரும்பி போக வைப்பேன். ஆமா, இந்த நாளில் செய்வேன். என் நாமத்தின் நிமித்தமும் தாவீதுக்காகவும் இந்த தேசத்தை பாதுகாப்பேன் கர்த்தர் சொன்னார். அரணை உடைக்க ஒருவன் போராடும் போ சபை ஜெபிக்கணும். என் வாசல்களில் உம்முடைய துதி உண்டாகட்டும் ஆண்டவரே, என் அலங்கத்தை சுற்றிலும் உம்முடைய துதி உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு தேவப்புள்ள ஜெபிக்கணும். என் வாசல் அடைக்கப்படுகிறது, என் பாதை அடைக்கப்படுகிறது, முன்னேறி செல்லக்கூடாதபடி தடைகள் வருகிறது, என் குடும்பத்துக்கு வர வேண்டிய நன்மைகள் தடுக்கப்படுகிறது. அப்ப உடனே சபை புரியணும். அழுக்குகளை மாற்றுங்க, குற்றங்களை மாற்றுங்க, குறைகளை மாற்றுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்க தேசத்திலே, எங்க குடும்பத்திலே உம்முடைய கிருபையை விளங்க பண்ணும் என்று ஜெபிக்கணும். ஏனென்றால் அழுக்கு வீட்டுக்குள் இருக்கிறது, தேசத்துக்குள் இருக்கிறது என்பதற்கு அடையாளமே வாசல்கள் அடைக்கப்படுவது. வாசல்கள் அடைக்கப்படுகிறது, பஞ்சம் உள்ளே பிரவேசிக்கிறது. இதெல்லாம் வரும்போது சபை புரியணும். ஆண்டவரே எங்கள் அழுக்குகளை மாற்றுங்க, எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க, எங்கள் ஜீவியத்தை மாற்றுங்க. இப்போ கூட நம்ம ஜெபிக்கலன்னா, இப்போ கூட நம்ம கர்த்தரோடு நெருங்கலன்னா அழுக்கு என்ன செய்யும் தெரியுமா? அடுத்த கட்டத்துக்கு போகும். முற்றுகை போடப்பட்ட அந்த எதிரிகள் தாக்க ஆரம்பித்தார்கள், அடிக்க ஆரம்பித்தார்கள். அவன் தன் ஆயுதங்களை வைத்து வாசலை இடிக்க ஆரம்பித்தான், தன் ஆயுதங்களை வைத்து அலங்கங்களை உடைக்க ஆரம்பித்தான். எங்கேயாவது அலங்கம் பலவீனப்படுமா, எங்கேயாவது அடிச்சா அலங்கம் அசையுமா என்று ஆங்காங்கே அடிக்க ஆரம்பித்தார்கள். ஒன்று தெரியுமா? என் அலங்கம் அடிக்கப்படுகிறது என்பதற்கு அடையாளம் பயம். வீட்டுக்குள் வரக்கூடிய மரண பயம், வீட்டுக்குள் வரக்கூடிய வியாதியை குறித்த பயம், வீட்டுக்குள் வரக்கூடிய எதிர்கால பயம், வீட்டுக்குள்ள வரக்கூடிய எல்லா விதமான பயங்களும் எப்பெல்லாம் வீட்டுக்குள் எழும்புதோ அப்ப வீடு புரியணும். சாத்தான் தாக்கி கொண்டிருக்கிறான், என் வாசலை தாக்கி கொண்டிருக்கிறான். ஒரு அலங்கத்தை எதிரிகள் வந்து தாக்கும் போது உள்ள இருக்கிறவர்களுக்கு பயம் உண்டாகும். என்ன நடக்குமோ, யாது நடக்குமோ, என்ன செய்ய போறோமோ தெரியல என்கிற பயம் உண்டாகும். பாத்தீங்களா? அழுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஒன்னு வாசலை அடைச்சுது, அப்பவும் திருந்தல. அடுத்த ஆண்டவர் எதிரி கையில ஒப்பு கொடுக்கிறார், அவன் அடிச்சு பயமுறுத்துறான். யோசித்து பாருங்க, 40 நாளா கோலியாத் வந்து என்ன சொன்னான்? ஒத்தைக்கு வா, மோதி பார்க்கலாம். 40 நாளும் சவுல் பயந்து போயிருந்தான். எதிர்த்து நிக்க பலன் இல்ல. அவன் ஈட்டியை கண்டா பயமா இருக்கு, அவன் பட்டயத்தை கண்டா பயமா இருக்கு, அவன் கேடகத்தை கண்டா பயமா இருக்கு, அவன் போட்டிருக்க ஆயுதங்களை கண்டா பயமா இருக்கு, அவன் உயரத்தை கண்டா பயமா இருக்கு. சவுலை குறித்து வாசிக்கிறோம், சவுல் பயந்து கலங்கினான். அவன் டெய்லி வந்து அடிக்கான், டெய்லி பேசுறான், காலையிலும் சத்தம் போடுறான், ராத்திரியும் சத்தம் போடுறான். அந்த சத்தத்தை கேட்ட இஸ்ரவேலின் ராணுவமே நடுங்கிச்சே. ஏன்? ஒரு தலைவன் மேல இருந்த அழுக்கு. சவுல் என்கிற ஒரு தலைவன் மேல இருந்த அழுக்கு, அவன் இருந்த பாவ வாழ்க்கை, அவனுக்குள்ள பரிசுத்தாவி இல்ல, அசுத்தாவி இருக்குது. அதன் விளைவு ஒட்டுமொத்த படையும் நடுங்கினது. ஒட்டுமொத்த படையும்
அந்த சத்தத்தை கண்டு பயப்படாத ஒருவன், ஆவில நிரம்பின அந்த ஒருவன், அபிஷேகத்துல நிரம்பின அந்த ஒருவன், தேவ பிரசனத்துல நிரம்பி இருந்த அந்த ஒருவன், அழுக்கை கண்டு உதறி ஓடின அந்த ஒருவன், பாவத்துக்காக அல்ல, கர்த்தருடைய பிரசனத்தில் கர்த்தருக்காக வாழும்படி தன்னை அர்ப்பணித்திருந்த அந்த ஒருவன் 17 வயசு பையன் ராஜா நடுங்கின இடத்தில் தைரியமாய் சிங்கத்தை போல உட்பிரவேசிக்கிறான். அவன் சொன்னா, இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம், இவனை ஆண்டவர் என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்ல காரணம், அவன் எதிர்த்து நிற்க காரணம், அவனுக்குள்ளிருந்த பிரசன்னம். இப்போ நல்லா புரிந்து கொள்ளணும், அலங்கத்தை சுற்றிலும் முற்றுகை போட்டாச்சு அப்படின்னா வாசல் அடைக்கப்பட்டுரும். அலங்கத்தை தாக்குகிறான் என்றால் பயம் சூழ்ந்து கொள்ளும். பாருங்க, மொர்தெக்காய் பயந்த அளவுக்கு எஸ்தர் பயப்படலையே. மொர்தெக்காய் பயந்த அளவுக்கு எஸ்தர் பயப்படல. அதனாலதான் அந்த புஸ்தகத்துக்கு எஸ்தர்ங்கிற பேர் இருக்கு. மொர்தெக்காய் பேர் தான் வந்திருக்கணும். ஏன் எஸ்தர் பெயர் இருந்தது? எஸ்தர் மொர்தெக்காய் மாதிரி பயப்படல. அவ சிம்பிளா சொல்லி விடுறான், நான் ராஜாட்ட போக முடியாது உண்மைதான், ஆனா நான் போறேன், நான் ஜெபம் பண்றேன், 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றேன், உள்ள போகிறேன், செத்தாலும் சாகுறேன், என் ஜனத்திற்காக செத்தாலும் சாகுறேன், நான் பிரவேசிக்கிறேன் என்று தன் ஜீவனையும் பார்க்காமல் ராஜ சமூகத்தில் பிரவேசிக்க துணிந்தாள். அதுதாங்க ஆமே எதிர்த்து நிற்கிற தேவ பிரசன்னம். அவளுக்குள் இந்த பிரசன்னம் இருந்ததுனால அவள் எதிர்த்து நின்றாள், பயத்துக்கு இடம் கொடுக்கவே இல்லை. கர்த்தர் ஜெயம் தந்தார். கர்த்தர் நல்லவர். அப்போ தாவீதின் வீட்டை அரணை முற்றுகை போட்டான், ஆயுதங்களால் தாக்கினான். 3வது, ஆயுதத்தின் வலிமையினால் திறப்புண்டாயிற்று. வாசலெல்லாம் உடைஞ்சது, அலங்கமெல்லாம் உடைஞ்சது. 3வது, அலங்கம் உடையுதுங்கிறதுக்கு அடையாளம் சாத்தான் நம்மை மேற்கொள்ள ஆரம்பிப்பான். வியாதிகள் மேற்கொள்ளும், பலவீனங்கள் மேற்கொள்ளும். நம்மளால் எதிர்த்து நிற்க முடியாது, எதிர்த்து அடிக்க முடியாது, எதிர்த்து போராட முடியாது. மேற்கொள்றானாலே புரிஞ்சிடணும், என் எல்லைக்குள்ள சத்துரு பிரவேசிச்சாச்சு. சத்துரு மேற்கொள்றானாலே, அதனால்தான் தாவீது, யோவாபின் குடும்பங்கள் என்னை மேற்கொள்ளுகிறது, எதிர்த்து அடிக்க முடியல, அவங்களுக்கு முன்னால் என்னால் எதிர்த்து நிற்க முடியல. தேவ சமூகத்தில் தாவீது அழுகிறான். என்னுடைய அலங்கம் இடிக்கப்பட்டு சத்துரு உட்பிரவேசிக்கிறான் என்பதற்கு அடையாளமே சாத்தான் மேற்கொள்ளுவது. 4வது தான் கூடாரங்கள் அழிக்கப்பட்டது. இந்த கூடாரம் சும்மா ஒன்றும் விழல. இந்த கூடாரத்தை செட்டை என் நிழல்ல கர்த்தர் வச்சிருந்தார். இந்த கூடாரத்தை தம்முடைய மறைவுல வைத்திருந்தார். தாவீது சொன்ன, தீங்கு நாளில் என்னை கூடாரத்தில் மறைத்து கூடார மறைவில ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல உயர்த்துவார் என்று சொன்னார். கூடாரத்துக்குள்ள வச்சிருந்தார், தன்னுடைய பிரசனத்துக்குள் வைத்திருந்தார், தேவ மகிமைக்குள்ள வைத்திருந்தார். வேதம் சொல்லுகிறது, ஆமே, எர்மோன் மலையின் மேலும் சீயோன் மலையின் மேலும் இறங்கும் பனிக்கோப்பானது தேவ பிரசனன்னு வாசிக்கிறோம். சீயோன் மலையில பனி இறங்க வாய்ப்பு இல்லை. சீயோன் மலையில பனி இறங்குறதுக்கு சூழ்நிலையே இல்லை. ஆனா வசனம் சொல்லுது, அந்த மலையில இறங்குற பனி போல அந்த மலையை கர்த்தர் விட்டு வைக்கல, தன்னுடைய பனியினால நிரப்பி வைத்திருந்தார், தம்முடைய பிரசனத்தால் நிரப்பி வைத்திருந்தார். அதை எப்படியா மேற்கொள்ள முடிந்தது? அழுக்கு சுத்திகரிக்கப்படாவிட்டால் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் சாத்தான் மேற்கொள்ளுவார். அழுக்கு சுத்திகரிக்கப்படாவிட்டால், அதனால தான் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்ன போய் என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை மீட்டட ஆண்டவரே ஏன் ஜெபிக்கிறோம்? அழுக்கு சுத்திகரிக்கப்படாவிட்டால் ஒரு நாள் இந்த அழுக்கே என்னை வீழ்த்தும். இப்போ நடந்தது என்ன? கூடாரங்கள் அழிக்கப்பட்டது. கூடாரம்னா ஒரு 3 விஷயத்தை நான் சொல்லி கடந்து போகிறேன். நம்பர் 1, கூடாரத்துக்குள் தேவனுடைய ரகசிய செயல் இருக்கிறது. கூடாரத்துக்குள் தேவனுடைய ரகசிய செயல் இருக்கிறது. 2, கூடாரத்துக்குள் கம்பீர சத்தம் இருக்கிறது, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கிறது கூடாரத்துக்குள். 3, கூடாரத்துக்குள் கர்த்தர் வீற்றிருக்கிறார். 1, தேவனுடைய ரகசிய செயல் இருக்கிறது. 2, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கிறது. 3, கர்த்தர் வீற்றிருக்கிறார்.
பார்த்தீங்களா? கூடாரங்கிறது சாதாரண காரியம் அல்ல. கூடாரம் என்பது சாதாரண விஷயமும் அல்ல. வசனம் சொல்லுகிறது, கூடாரம் விழுந்ததுன்னா இந்த மூணும் அங்கே விழுந்து போகுது. கூடாரத்துக்குள் ரகசிய செயல் இருக்கிறது. கூடாரத்துக்குள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கிறது. கூடாரத்துக்குள் கர்த்தர் நியாயாதிபதியாய் வீற்றிருக்கிறார். அப்போ ஒரு கூடாரம் விழுமானால் மூணு விழுதுங்க, மூணு விழுது. ஒரு கூடாரம் அழிக்கப்படுது அப்படின்னா அந்த கூடாரத்தில் இருக்கிற கர்த்தரும் அழிக்கப்படுகிறார். அந்த கூடாரத்தில் இருக்கிற ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அழிக்கப்படுகிறது. அந்த கூடாரத்தில் இருக்கிற தேவனுடைய ரகசிய செயல் அழிக்கப்படுகிறது. எந்த கூடாரத்தில் சாத்தான் மேற்கொண்டு அழிக்கிறானோ அந்த கூடாரம் இருளடைகிறது, இருளடைகிறது. அதனாலதான் ஆமோஸ்ல சொல்றாரு, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்டுவேன். புரிகிறதா? அழுக்கு என்ன செய்யுது பார்த்தீங்களா? அழுக்கு சாதாரணமானது அல்ல. என் கூடாரத்தை அழித்து போடு. தேவ சாயல் நிறைந்த என் கூடாரம், தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரம்பின என் கூடாரம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நிரம்பின என் கூடாரம், பாடலும் மாறாத நிரம்பின என் கூடாரம் அழுக்கினால விழுந்து போகிறது. அழுக்கினால கூடாரம் அழிக்கப்படுகிறது. பார்த்தீங்களா? இதுல கர்த்தர் ஒண்ணுமே செய்யல, சாத்தான் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அழுக்கு எங்க இருக்கோ அங்க ஆட்டோமேட்டிக்கா சாத்தான் குடியிருக்கிறான். சாத்தான வான்னு கூப்பிடவே வேண்டாம். சாத்தான் வந்து சோதிக்கணும் அவசியமே இல்லை. ஆமே, சாத்தான் சோதிக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் யோபும் கிடையாது, யோசேப்பும் கிடையாது. நம்ம வாழ்க்கையை சாத்தான் போய் ஆண்ட பெர்மிஷன் கேட்கணும் அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அழுக்கு போதும் நம்மளை மேற்கொள்ளுவதற்கு. அது மேற்கொள்ளுது வந்து அழுக்கு நம்மளை அழித்து போடுகிறது. தாவீதின் குடும்பத்தை அழிச்சதே காரணமே அழுக்குதான், அழுக்குதான். இப்ப ஆண்டவர் அந்த குடும்பத்தை மீட்டெடுக்க நினைத்தார். மீட்டெடுக்க நினைத்தவர் என்ன செய்தார்? சகரியா 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகரியா 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். போதும் போதும். கர்த்தர் சொல்ற வார்த்தையை பார்த்தீங்களா? நான் தாவீதின் குடும்பத்தின் மேல கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இல்லையா? கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன். ஏன் இதை ஊற்றுவேங்கிறாரு? அவன் அழுவாங்கிறார், புலம்புவாங்கிறார். கீழே வாசிக்கிறோம், அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் ஒரே பேரானவனுக்காக புலம்புறது போல எனக்காக புலம்புவான். அப்ப எதற்காக விண்ணப்பத்தின் ஆவியை ஊத்துறார்? புலம்ப வைக்கிறதுக்காக. இவன் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டணும்னா விண்ணப்பம் இல்லாம ஜெபம் இல்லாம கட்ட முடியாது. கர்த்தர் சொல்ற, நான் ஜெபிக்க வைப்பேங்கிறார். ஜெபிக்க வைப்பேன், ஆராதிக்க வைப்பேன், கிருபையின் ஆவியை ஊற்றுவேன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கூடாரம் இடிக்கப்படாத வரையிலும் யாராவது போய் ஜெபின்னு சொல்லன்னா ஜெபம் இருந்தது. ஏன்? கூடாரத்துக்குள் கர்த்தர் உலாவினார். கூடாரம் இடிக்கப்படும் வரைக்கும் யாரும் தீர்க்க தரிசனம் சொல்லன்னா, ஏன்னா கர்த்தரே ரகசியங்களை கற்றுக் கொடுத்தார். கூடாரம் இடிக்கப்படுவதற்கு முன்பாக எப்போதும் துதி, எப்போதும் ஆராதனை நிரம்பி இருந்தது. ஏன்னா அங்க தேவ பிரசன்னம் இருந்ததுனால துதிக்காம இருக்க முடியல, ஆராதிக்காம இருக்க முடியல. ஆனா இப்ப கூடாரம் விழுந்து கிடக்கிறதுனால கர்த்தர் பார்த்தார், இந்த கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டணும். நான் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றணும். கிருபை அவருடையது. அவங்க மேல வச்ச அன்பு, சரி தூக்கி விடுவோமே, சரி காப்பாற்றுவோமேன்னு கர்த்தர் தயவை அவர்கள் மேல் வச்சுட்டு விண்ணப்பத்தின் ஆவியை கட்டளையிட்டார். அந்த ஆவி என்ன செய்தது? ஒரே பேரானவனுக்காக புலம்புவது போல இந்த ஜனத்தை புலம்ப வைத்தது, இந்த ஜனத்தை அழ வைத்தது. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, அழுக்குகள் நீங்கி சுத்திகரிக்கப்படணும்னா விண்ணப்பத்தின் ஆவி தேவை. அழுக்குகள் நீங்கி சுத்திகரிக்கப்பட ஒரு ஜெப ஆவி தேவை. ஜெப ஆவி வராம, விண்ணப்பத்தின் ஆவி வராம நம்மளால தேவ சமூகத்தில் அழுக்கை நீக்க முடியாது. கர்த்தர் நல்லவர். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அழுக்கை நீக்குவதற்கு, அழுக்கை மாற்றுவதற்கு தேவன் விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றி ஆகணும். விண்ணப்பத்தின் ஆவி இல்லாம ஜெபிக்க முடியாது. எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், எரேமியா 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை பாருங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19வது வசனம். நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன், என்னை
திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்து கொண்டும் இருக்கிறேன், வெட்கி நாணிக் கொண்டும் இருக்கிறேன். என் இளவயதின் நிந்தனையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதே. நிச்சயமா அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, எப்ராயிம் மேல விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன். அந்த விண்ணப்பத்தின் ஆவி என்ன செய்யணும்? அவன் விழாவில் அடிச்சு அளவைக்குமா. விழாவில் அடிச்சு என்ன சொல்லி அழுவானா? என் இளவயதின் நிந்தையை சுமக்கிறேன், என் இளவயதின் பாவத்தை சுமக்கிறேன். அதாவது மனஸ்தாபப்பட்டு துக்கப்பட்டு தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து அழ ஆரம்பிக்கும் போது, தன் விழாவில் அடித்து அழ ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். என்ன சொல்லி அழுகிறான்? நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். ஆண்டவர் என்னை தண்டித்தார். நான் ஒரு பணியாத மாடு போல இருந்துட்டேன், கீழ்ப்படியாத மாடு போல இருந்துட்டேன். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கொஞ்சம் கூட செவி கொடுக்காத மாடு போல இருந்துட்டேன்னு சொல்லி தன் விழாவில் அடித்து அழுவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அழுக்கு நீங்கணும்னா, பாவம் நீங்கணும்னா தெய்வம் விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றாம பாவத்தை காக ஜெபிக்க முடியாது. தெய்வ விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றாம நான் அழுக்கா இருக்கிறேன்னு உணரவே முடியாது. ஒன்று தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற உலகம் தான் அழுக்குன்னு ஒத்துக்காது, தான் பாவின்னு ஒத்துக்காது. ஒரு ஆள்கிட்ட போய் நீ தப்பு பண்ணுன்னு சொல்லி பாருங்க, எவ்வளவு நியாயப்படுத்த முடியுமோ அவ்வளவு இந்த உலகம் நியாயப்படுத்தும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம், அதில் 12வது வசனத்தை பாருங்க. தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிற, பார்த்தீங்களா, நான் பண்ணது கரெக்டு தான், நான் பண்ணது நியாயம்தான், நான் பண்ணது சரிதான், ஏன்ட்ட தப்பு இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்லும் வரைக்கும் அவன் மேலே விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படாது. நம்ம ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என் தவறுகளை மன்னியும்னு சொல்லணும்னா ஒத்துக்கொள்ளணும். ஆமாம் நான் தப்பு தான், அந்த இடத்துல அப்படி இருந்திருக்க கூடாது, கர்த்தாவே என் வாழ்க்கை சரியில்லை, ஒத்துக்கணும். வசனம் சொல்லுது, இங்கே ஒரு சந்ததி இருக்குதான். என்ன சந்ததி? அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாய், தாம் பார்வைக்கு நீதிமான, தாம் பார்வைக்கு நாம் பண்றது கரெக்ட், நாம் பண்றது யோக்கியத்தனம்னு தன்னைத்தானே சிந்தித்து கொண்டிருக்கிற ஒரு சந்ததியார் இருக்கிறதா. அதெல்லாம் ஆண்டவர் கேட்பது தன்னை தானே சுத்திகரித்து கொள்ள தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு கூட்டம். இங்கே இந்த எபிராயிம் மேல, இந்த ஜனத்தின் மேல விண்ணப்பத்தின் கிருபையின் ஆவியை ஊற்றினார். கிருபை அவர்களை ஜெபிக்க வைத்தது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் ஜெபிக்க வைக்கும் போதுதான் ஜெபிக்க முடியும். ஆண்டவர் ஜெபிக்க வைக்கும் போதுதான். விண்ணப்பத்தின் ஆவி இல்லாதவனுக்கு சூழ்நிலை பெருசா இருக்குமே தவிர தெய்வத்தோடு இணையக்கூடிய சிந்தை வராது. அவனை குறித்து வேதம் சொல்லுது, அழுக்கற துடைக்கப்படாது இருந்தும் தனக்குத்தானே நீதிமானா இருக்கிற ஒரு கூட்டம். ஆனா தாவீதின் குடும்பத்தின் மேல அப்படி அல்ல. தேவன் கிருபையின் ஆவிய, விண்ணப்பத்தின் ஆவிய ஊற்றினார். கண்கள் குத்தினவரை நோக்கி பார்த்தது. கண்கள் குத்தினவரை. இவர்கள் யாரை குத்தினார்கள்? கிறிஸ்துவை குத்தினார்கள். நோக்கி பார்த்தது. கண்கள் அவரை நோக்கி பார்த்து ஒரே பேரானவனுக்காக புலம்புவது போல புலம்ப வைத்தது. எழுப்புதல், ரிவைவல் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்களே. ரிவைவல் அப்படின்னா என்ன தெரியுமா? ரிவைவல் அப்படிங்கிறது ஒரு பரிசுத்த ஆவியுடைய அசைவாடுதல். ஆவியானவர் அசைவாடுவாரானால் ரிவைவலுடைய முதல் அடையாளமே தங்கள் பாவங்களை ஜனங்கள் அறிக்கையிடுவார்கள். ரிவைவலுடைய அடையாளமே அதுதான். தங்கள் ஜீவியத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிப்பார்கள். பாவின்னு சொல்லணும். அவர் ஓடி வந்து நான் பாவி ஆண்டவரே, நான் தடுமாறுகிறவன் என்று. அதைத்தான் எபிராயிம்ல வாசிக்கிறோம். எரேமியா 31 வாசித்தோம். நான் பணியாத மாடு போல் இருந்து. யாரும் சொல்லி கொடுக்கல. ரிவைவல் அதுதான். எழுப்புதலின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றினார். அவன் போய் ஜெபம் பண்றான், ஐயோ பணியாத மாடு போல் இருந்தனே, இளவயதின் நிந்தையை சுமக்கிறேனே, இறங்கும் ஆண்டவரே என்று ஜெபித்தான். தாவீதின் குடும்பம் அழுது, ஐயோ ஒரே பேரானவரை குத்தி
விட்டோமே, ஒரே பேரானவர் தம்முடைய ஜீவனையே தந்தாரே, மனம் திரும்பலையே, வாய்ப்பிருந்தும் கத்தரை ஆராதிக்கலையே, வாய்ப்பிருந்தும் கத்தரை தேடலையே, தங்கள் விழாவில் அடித்துக் கொண்டு அழுவார்கள். இப்ப சொல்லுது சகரியா 13:1, அந்நாளிலே அவர்கள் புலம்பி ஜெபிக்கிற அந்நாளிலே அழுக்கையும் பாவத்தையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஊற்று உண்டாயிருக்கும். அந்நாளிலே என்னைக்கு ஜனம் ஆண்டவரே என் தவறுகளை மன்னியும், என் பாவத்தை மன்னியும், நான் அழுக்காய் வாழுகிறேன், அசுத்தமா இருக்கிறேன், என்னை சுத்திகரியும் என்று என்னைக்கு சபை அழ ஆரம்பிக்கிறதோ, என்னைக்கு குடும்பங்கள் அழ ஆரம்பிக்கிறதோ, அன்று 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 தேவன் திறக்கப்பட்ட ஊற்றை உண்டாக்குவா. அப்போ அழுக்கு நீக்கப்படுவதற்கு ஜெபம் அவசியம், கண்ணீர் அவசியம். கண்ணீர் இல்லாமல் அழுக்கு நீக்கப்படாது, புலம்பல் இல்லாமல் அழுக்கு நீக்கப்படாது. அழுக்கு நீக்கப்படுவதற்கு ஒரு விண்ணப்பத்தின் ஆவி தேவை தேவை. இப்போ ஊற்றை திறக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளணும், ஊற்றை திறக்கிறவரை குறித்து சில விஷயங்கள் நான் சொல்லி கடந்து போகிறேன். ஆமே, கர்த்தர் உதவி செய்வாராக. ஊற்று திறக்கப்படுகிறதுன்னு வாசிக்கிறோம். ஆனால் இதை நான் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். என்னாகவும் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. என்ன சம்பவம் என்றால், ஒரு சிவப்பு கடாரியை அவர்கள் தெரிந்தெடுத்தார்கள். அந்த சிவப்பு நான் விஷயத்தை சொல்லி கடந்து போகிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த சிவப்பு கடாரி பழுதற்றதா இருக்கணும், ஒரு பழுது கூட இருக்கக்கூடாது, ஊனமற்றதா இருக்கணும். அதை ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அந்த கிடாரியை தலையை வெட்டுவார். வெட்டினதுக்கு அப்புறம் அந்த ரத்தத்தை எடுத்து 7 தரம் பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் தெளிப்பார். தெளிச்சுட்டு அந்த கடாருடைய தோலெல்லாம் உரிச்சு, அந்த கடாருடைய தோல், தலை, அதோடைய சரீரம் எல்லாம் அங்கே எரிக்கப்படும், சுட்டெரிக்கப்படும். அப்படி எரிக்கும் போது கொஞ்சம் சிவப்பு நூல், கொஞ்சம் ஈசோப்பு தண்டு, கொஞ்சம் கேதுரு கட்டைகளை எடுத்து ஆசாரியன் உள்ள போடுவார். அவைகளும் சேர்ந்து எரியும். எரிய ஆரம்பிச்சு நல்லா எரிந்ததுக்கு பிறகு ஆசாரியன் போய் நல்லா சுத்திகரிச்சுட்டு வீட்டில் போய் உட்கார்ந்துருவார். ஏன்னா இதை செய்த ஆசாரியன் சாயங்காலம் வரைக்கும் தீட்டா இருப்பான், வீட்டில் போயிடுவார். அதுக்கப்புறம் எரிஞ்சு எல்லாம் சாம்பல் ஆனதுக்கு பிறகு சுத்தமுள்ள ஒரு மனுஷன் அந்த சாம்பலை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு கொண்டு வரணும். அந்த சாம்பலை கொண்டு வந்து ஆலயத்தில் வைப்பார்கள். அதுக்கு ஒரு பெயர் சொல்லப்பட்டிருந்தது. என்ன பெயர் அப்படின்னா, தீட்டு கழிக்கும் சாம்பல். தீட்டு கழிக்கும் சாம்பல். இப்படி யாராவது அழுக்கா வந்தாங்கன்னா, அழுக்கா வர்ற ஜனத்துக்கு தீட்டு கழிக்கணும். இந்த ஊற்று தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து இந்த சிவப்பு கடாரின் சாம்பல் எடுத்து உள்ள போட்டு யார் மேல தெளிக்கிறாங்களோ அவர்கள் எவ்வளவு பெரிய தீட்டா இருந்தாலும் அந்த தீட்டு நீங்கி அவர்கள் சுத்திகரிக்கப்படுவார்கள். 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் கீழ் பகுதியை பாருங்க. அது பாவத்தை பரிகரிக்கும், பாவத்தை பரிகரிக்கும். அப்ப இந்த சிவப்பு கடாரியின் சாம்பல் தீட்டுப்பட்டவனை சுத்திகரிக்கும். தீட்டுப்பட்டவனை சொல்லுங்க, தீட்டுப்பட்டவனை. அப்ப சிவப்பு கடாரியின் சாம்பல் என்ன செய்யும்? தீட்டுப்பட்ட ஜனத்தை சுத்திகரிக்கிறது, தீட்டுப்பட்டவனை விடுவிக்கிறது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் பழைய ஏற்பாட்டில் தீட்டு கழிக்கும் ஊற்று தண்ணீர். ஆனா சகரியாவில் என்ன சொல்றாருன்னா, தீட்டு கழிக்கும் சாம்பல் அல்ல, ஊற்றையே திறப்பேங்கிறார், ஊற்றே திறந்து வருங்கிறார். அப்ப ஊற்று திறந்து வரும்னா தீட்டு கழிக்கும் சாம்பல் இல்லாம எப்படி ஊற்றிலிருந்து தண்ணி புறப்பட முடியும் அப்படின்னா, ஒன்ன புரிந்து கொள்ளணும். நமக்காக திறக்கப்பட்ட ஊற்று எது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில பழுதற்ற பலியாய் ஒரு சிவப்பு கடாரியாய் தன்னை அர்ப்பணித்தார். அங்க அர்ப்பணித்த போது தன்னுடைய சரத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பலனையும் ஒட்டுமொத்த இரத்தத்தையும் அந்த சிலுவையில இயேசு சிந்தினார். அதற்கு பிறகு ஒரு மனுஷன் ஈட்டி எடுத்து விழாவில குத்தின போது இரத்தமும் தண்ணீரும் ஓடி வந்தது, ஊற்று திறக்கப்பட்டது. ஏற்கனவே இயேசு தன்னை சாம்பலாக்கும்படி ஒப்பு கொடுத்தார். தன்னை அடிக்கப்படும்படி எப்படி சிவப்பு கடாரி சாம்பலாக்கப்படுகிறதோ, ஆமே, அதி நிமித்தம் ஒட்டுமொத்த ஜனத்தின் தீட்டு மாறுதோ, அதே போல இயேசு தன்னை முற்றிலுமாய் பழுதற்ற பலியாய் சிலுவையில் அர்ப்பணித்து ஒரு தன் பாவத்தை பரிகரிக்கிற கிருபா
கிருபாதார பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். அதோடு மாத்திரமல்ல, ஊற்று தண்ணீராகிய தண்ணீர் அவருடைய விழாவிலிருந்து புறப்பட்டு பாய ஆரம்பித்தது. இப்ப எபிரேயருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படி இருக்கிறது, வாசிக்கலாமா? 9ஆம் அதிகாரம் 13, 14. அது எப்படி எனில், காளை, வெள்ளாட்டு கடா இவைகளின் இரத்தமும் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்தப்படுமானால், நித்தியாவினால் தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியை கலர சுத்திகரிப்பது எவ்வளவு? அப்படியானால் அந்த சிவப்பு கடாரியின் தண்ணீர் சரீரத்தை சுத்திகரித்தது. யார் மேல் தெளிக்கிறார்களோ அவர்களுடைய சரீரம் சுத்திகரிக்கப்பட்டது. யார் மேல் தெளிக்கிறார்களோ அவர்கள் எவ்வளவு பெரிய தீட்டிலிருந்தும் விடுதலையாகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி தன்னையே ஒரு கடாரியின் பலியை போல தன்னை அர்ப்பணித்து சிலுவையில் சாம்பலானதினால வசனம் சொல்லுகிறது, அந்த ரத்தம் யார் மேலெல்லாம் படுகிறதோ அவன் சரீரத்தை அல்ல, அவன் மனசாட்சியை சுத்தப்படுத்துகிறது. அவன் சரீரத்தை அல்ல, அவன் மனசாட்சியை விடுவிக்கிறது. எந்த அளவுக்கு? அவருக்கு ஊழியம் செய்கிற அளவுக்கு, அவருக்கு சேவை செய்கிற அளவுக்கு. யோசித்து பாருங்க, லேவியன் தான் ஊழியம் செய்ய முடியும், லேவியன் தான் சேவை செய்ய முடியும். கர்த்தர் சொல்றாரு, இந்த ஊற்று தண்ணீர் யார் மேலெல்லாம் படுதோ அவன் கர்த்தருக்கு சேவை செய்கிற அளவுக்கு அவனுடைய ஆத்துமாவை, அவனுடைய மனசாட்சியை அது சுத்திகரிப்பது எவ்வளவு 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 நிச்சயம். அதனாலதான் திறக்கப்பட்ட ஊற்று தாவீதின் குடும்பத்தாருக்காக உண்டாயிருக்கிறது. நீங்களும் நானும் ஓடி வர வேண்டிய ஒரு இடம் கல்வாரி சிலுவை அண்டையில். அழுக்கை நீக்குவதற்கு வேற வழி இல்லை. அழுக்கை நீக்குவதற்கு எனக்காய் அடிக்கப்பட்ட கிருபாதார பலி, அழுக்கை நீக்குவதற்கு எனக்காய் சிலுவையில் தன் ஜீவனை தந்த கிருபாதார பலி இயேசு. ஏனென்றால் அந்த இரத்தம் என் சரீர அழுக்கை மாத்திரம் அல்ல, என் மனசாட்சியை சுத்தமாக்குகிறது. ஊழியம் செய்வதற்கு தகுதியாய், ஊழியம் செய்வதற்கு பாத்திரவானாய் அழைக்கப்பட்டவர்களை அழைப்பில் நிறுத்துவதற்கு அது வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அது தேவனுக்கு பிரியமுள்ள பாத்திரமாய் நம்மை மாற்றுகிறது. அழுக்கோடு அல்ல, அழுக்கு சுத்திகரிக்கப்பட்ட ஒவ்வொருவனையும் கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ அழுக்கு சுத்திகரிக்கப்படுவதற்கு இயேசுவின் ரத்தம் போதுமானதாக இருக்கிறது. சிவப்பு கடாரியின் ரத்தம், அதுதான் சிவப்பு கடாரியின் ரத்தம், அதுதான் சுத்திகரிக்கிற ரத்தம், அதுதான் பரிசுத்தப்படுத்துற ரத்தம். அன்னைக்கு சரீரத்தை சுத்திகரித்தது. இப்ப சொல்ற தாவீதின் குடும்பத்தை சும்மா இல்லப்பா, ஊற்று தண்ணீர், கல்வாலிருந்து புறப்படுகிற ஊற்று தண்ணீர் சுத்திகரிக்கும். அந்த ஊற்று தண்ணீரின் பலத்துல தாவீதின் குடும்பம் திரும்ப கட்டப்படும், தாவீதின் குடும்பம் திரும்ப வளரும், தாவீதின் குடும்பம் திரும்ப தேவ மகிமையை பார்க்கும், தாவீதின் குடும்பத்துக்குள்ள திரும்பவும் தேவ பிரசன்னம் வெளிப்படும். அந்த தாவீதின் குடும்பத்தை அவர் திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கும் திரும்ப மகிமைப்படுத்துவதற்கும் கர்த்தர் வல்லவராயிருக்கிறார்.